வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயிலைச் சுற்றியுற்ற ஆக்கிரமிப்புகளை கும்பாபிஷேகத்திற்கு முன்பே அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்து மகாசபை அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெற உள்ளதால் திருப்பணி வேலைகளை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயிலுக்கு வந்த இந்து மகாசபை மாநில செயலாளர் ராமநிரஞ்சன் திருப்பணி வேலைகளை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் வரலாற்று சிறப்புமிக்கது. பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. அட்ட வீரத்தலங்களில் ஒன்றான இக்கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இக்கோயிலின் ஒரு பகுதியில் பூச்சி வேலிகள் செய்யப்படாமலும் சுற்றுப்பகுதிகளில் தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் வருவதற்கான உள்ள ஒரு பகுதி பாதையில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளது. இந்து மகா சார்பில் திருப்பணி வேலைகளை பார்வையிட்டும் கொட்டகை போட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை கும்பாபிஷேகத்திற்கு அகற்றி அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் கும்பாபிஷேகம் நடத்த ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கவிட்டால் என்றால் இந்து மகா சார்பில் மறியல் போராட்டம் நடத்துவோம். வீரட்டேஸ்வரர் கோயில் உட்பிரகாரத்தில் மழைக்காலங்களில் தண்ணீர் வடியாமல் தேங்குகிறது. மழைநீர் வடிகால் வசதி திருப்பணி வேலை நடக்கும்போது செய்ய வேண்டும். இக்கோயில் ஒட்டியுள்ள வழிக்கரையான் கோயில் பாலாயகம் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளது. கோயில் திருப்பணியை முடித்து வீரட்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் சேர்ந்து நடத்த வேண்டும் என்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் வீரட்டேஸ்வரர் அட்ட வீரட்டேஸ்வரரில் இது 4வது ஸ்தலம். புராதனத்தில் மிகவும் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் பல வருடத்திற்கு பிறகு இந்த ஆட்சியில் நடக்க இருக்கிறது. இது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியும், இதை ஏற்பாடு செய்த இந்து சமய அறநிலையத்துறைக்கும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக என்னன்னா, இந்த கோயிலை சுற்றி புராதனமான கோயிலை ஒன்று பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்து சமய அறநிலையத்துறை. ஏன்னா இந்த கோயில் அட்ட வீரட்டேஸ்வரர் முக்கியமான ஸ்தலம். அப்படிங்கிறப்ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க இங்கே. அப்படி இருக்கிறப்போ எல்லா பணிகளும் நல்லா துரிதமாக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வருகின்ற ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த கோயில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. ஒரு பகுதி மட்டும் இன்னும் அந்த பகுதி பூச்சி வேலையும் நடக்கலை. அங்கே ஒரு கொட்டா போட்டு ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை இந்த ஊர் மக்களோட சேர்ந்து நாங்கள் காவல்துறையில் சொல்லியிருக்கோம். எதுக்காக அந்த ஆக்கிரமிப்பு நாங்கள் எடுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரப்போ எமர்ஜென்சிக்கு ஃபயர் சர்வீஸ் வண்டி வரணும். அதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கோ ஒரு முக்கியஸ்தர் வரத்துக்கு இந்த வழி முக்கியமான ஸ்தலம். நாங்கள் ஆக்கிரமிப்பு எடுங்கன்னு சொல்லலை. இந்த திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு கூட நீங்கள் திரும்ப கொட்டாயப்பட்டுக்கோ, அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த ஊர் மக்களோட எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். இது சம்பந்தமாக காவல்துறையில் இந்த ஊர் மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த கோயில் செயலாளரும் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நாங்கள் இந்து மகாசபா சார்பாக நீ பார்வையிட்டோம், கோயில் சுற்றி பார்வையிட்டோம், எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை காலங்களில் இந்த கோயில் உள்பிரகாரத்தில் தண்ணி நிற்கிது. சரிங்களா? இந்த கும்பாபிஷேகம் செய்கிறப்பே அந்த தண்ணி எல்லாம் வெளியில் போகிறதுக்கும் இந்த அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கணும். அந்த வடிகால் சரியாக பார்த்து, அதாவது மேலோட்டமாக எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அந்த வடிகால் தண்ணியும் இந்த தண்ணி தேங்காத அளவு இப்பயே சரி செய்யணும்னு எங்களை கோரிக்கை வைக்கிறோம். இந்த ஆக்கிரமிப்பு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக சாலை மறியல் பண்ணுவோம் ஊர் மக்களோட சேர்ந்து. தமிழக முதல்வர் 3000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு, ஆன்மீகத்துக்கு நல்லா செஞ்சுருக்காரு. நாங்கள் அதை வரவேற்கோம். அதேமாதிரி இந்த கோவிலையும் நல்லா செய்யணும். இந்த கோயிலோட சார்பு வழிக்கரையான் கோயில் இங்கே தான் இருக்குது. அதுவும் பாலாலயம் பண்ணிட்டாங்க. தமிழகத்தோட முதல்வர் எத்தனையோ ஆன்மீக பணி செஞ்சுருக்காரு. இந்த ஊரையும் கன்சிடர் பண்ணி அந்த வழிக்கரையானையும் இந்த கோயிலோட சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பாலாலயம் முடிச்சுட்டாங்க, 1 மாதத்தில் முடிச்சிடலாம். அது சின்ன ஒர்க்கு தான். எங்கள் கோரிக்கை இந்த ஆக்கிரமிப்பு அகற்றி எமர்ஜென்சிக்காக வரக்கூடிய வழியை செஞ்சு கொடுக்கணும். உள்ள வடிகால் தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கணும். வழிக்கரையானை சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். தமிழ் அது அந்த அரசியலுக்குள்ள நாங்கள் உள்ளே போகலை. நாங்கள் பொதுவாக இந்துத்துவா இந்த அமைப்பில் இருக்கிறதுனால நாங்கள் கோயில்கள் பணிகளை பார்க்குறோம். நாங்கள் அது அரசியலாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும். அது கோயில் இடம் தான், அது கோயில் இடம் தான். நாங்கள் ப்ரைவேட் பார்ட்டி நாங்கள் சொல்லலாம், கோயில் இடம். ஏன்னா அது ஊரெல்லாம் சேர்ந்து தான் தேர் இழுக்கணும். எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும். சரிங்களா? இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ண நல்லா நடக்கணும்.